இங்க 4 பேர் இல்லங்க கத்தல ரூபா வாழ்க்கைன்னு சொல்றதுக்கு ஒத்துக்கல. ஜெய்பால் பார்த்தா ஒரு குரூப், ஜெய்பால் கிட்ட ஏன் பேசுற, அவங்க வேற குரூப் ஆச்சு எல்லாம் விட்டுரு. ஜெய்பால் தான் காங்கிரஸ் வந்தது, அதுக்கு பிறகுதான் எல்லாம் வந்தது. அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்டரி தெரியும். அவன் சம்பளத்தை எங்க இருக்கிறான், மேடம் சம்பளத்தை விட்டுக்கிறாங்க. அவன் எனக்கு விரோதி இருந்தா கூட சரி, நான் பேசணும்னா கூட சரி, அவனை கூட்டுக்கணும். இப்ப முத்த நம்ம கூட்டினத போல முத்தாண்ண இப்போ முத்தாண்ண நாங்க இல்லைன்னா கேட்டவன் முத்தாண்ண போட்டுக்கல. அவன் கூட்டினது பாவம் உகார வச்சுக்கணும். இந்த சலுகை காரணமே நானும் அவனை தான், சலுகை காரணம் நானும் அவனை தான். அந்த சலுகையை பண்ணான் பாவம். அதனால விட்டுக்கிறீங்க. அவன் இருந்தாலும் அவனுடைய எண்ணத்துக்கு இல்ல விட ஆச்சு. சரி ஒத்துமை பண்ணு, யூனிட் பண்ணு. மேடம் கிட்ட வந்து மேடம் நல்லவங்க, மேடம் வந்து நல்ல மனசுக்குது. மேடம் எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும்னு பண்ணுது. ஒரு 4-5 பேர் என்ன பண்றீங்கன்னா குரூப் பண்ணி இவன் வேணா அவன் வேணா இவன் வேணா, நாளைக்கு இவன் போயிட்டான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் விட்டுட்டு குரூப் இல்ல தலைவர, குரூப் இல்லையா, குரூப் இல்லன்னு சொல்ல இடமானிக்கா அப்படியெல்லாம் பேசாத. குரூப் இல்லைன்னு சொல்லாத, விட்டு குரூப் இருக்கிற அது ஒன்னா சேருன்ற நான் சொல்றேன். நீ பேசுனா தாசி பேசுது. அதனால நான் என்ன சொல்றேன், குரூப் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரூபா பின்னால எம்எல்ஏ பின்னால கெட்டி பண்ணு. நீ பிளாக் நீ வந்தா எல்லாம் சரியா போகுது. நீ தான் வந்துரு, நானும் வரேன்பா. தூரம் நின்னுட்டு நீங்க என்ன வந்தா வானான்றீங்க. ஜெய்பால் அட்டாக் கொடுக்குறேன்னா ஸ்டான்லி தான் கெட்டி. நான் யாருக்கும் பயப்படுறேன், அந்த காலத்திலயும் பயப்படல, இப்பவும் பயப்படல. அப்போ அந்த கமிட்டி வந்து அப்படியே நின்றுச்சு. நான் செய்றேன் நீ செய்றேன், நான் செய்றேன் நீ செய்றேன்னு அப்படியே போச்சு. நம்முடைய கால்பாண்டர் கேச்சு முடியாம பல டைம் சாசாத் வீட்டுல நாங்கெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்ல எம்பி சொன்னாரு. அப்ப மினிஸ்டர் இந்த சிலையை உடனே பண்ணுப்பா, கமிட்டி பண்ணேன்னு. சம்பளத்தை ஒத்துக்கல. இல்ல அது எங்க கமிட்டி வந்து நான் வந்து இருக்கட்டும் ஒரு சைடு. ஆனா கேச்சு முடியாம ரொம்ப பாடுபட்டார். இருந்தாலும் என் அன்பு சகோதரி அவருடைய புதல்வி கேஎச் முனியப்பா செய்யலைன்னா கூட அவருடைய புதல்வி எம்எல்ஏ என்னுடைய அன்பு தங்காட்சி செய்தாங்கன்னா அதை நான் பெருமைப்படுறேன். அவங்க மீண்டும் இந்த நிகழ்ச்சியில தங்கவில்லை நிறைய சேவை அதை சொல்ல வர்றேன். அது அப்புறமா பேசுறேன். இந்த செலவுடைய விஷயம் அவள் தான். திடீர்னு வந்து ஷாஜாத்துக்கு அந்த அம்மா வந்து பப்புலுக்கு டைரக்ஷன் கொடுத்தாங்க, இதை வந்து செய்யணும். அப்ப நான் பப்புல கேட்டேன், யார் பார்த்து வந்து செய்யணும். இல்ல அது எது மாற இல்ல நிறைய டைம் யாருல கூட சொல்லுவாங்க. அப்புறமா வள்ளல் சபை பிரசிடண்ட் ஆச்சுல்ல, நானே ஜெர்மன் எல்லாம் சேர்ந்து முன்பாட்டுல கொஸ்டின்ஸ் கேட்கணும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணா, செலவு வந்து நீ கல்லா கேட்டது. இதை வந்து முன்ஸ்பாட் பண்டில் நீங்க வெங்கத்துல வைக்கணும்னு நான் பாடுறேன். வெங்கத்துல நீங்க வந்து செய்யணுன்ட்டு இந்த சிலையை வந்து நாங்க சொன்னோம். முன்ஸ்பாட்ல வந்து அது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. அப்போ வள்ளல் முன்சாமி ஏன் இல்லைன்னா அதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு, ஒரு பிரைம் மினிஸ்டருக்கே ரைட்ஸ் இல்லாத முன்சிபாலிட்டி நம்ம நடத்தணும். அவருக்கு ரைட்ஸ்க்கு அந்த அமௌண்ட் கொடுக்கறதுக்கு ரைட்ஸ்க்கு 4 ஜெர்மன்லாம் கொஸ்டின்ஸ் எடுத்து 10 லட்சம் சாங்ஷன் பண்ணணும். ஆனா மேடம் வந்து உட்காந்து ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறோம், நாங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டோம். இல்ல மேடம் சொன்னாங்க, இல்ல இது வந்து ரெகுலேஷன் பாஸ் பண்ணி இது வந்து 10 lakhs ஒதுக்குன்னு கூட சொன்னாங்க. ஒதுக்காதான் இத்தனை நாள் 1 வருஷம் 2 வருஷம் ஓடின பிறகுதான் நம்முடைய பபுல் மேடம் சொல்லி, மேடம் அவர்கிட்ட சாதாரண சொல்லி இந்த சிலையை ஓபன், அவர் ஒரு 6-7 லட்சம் 10 லட்சம் நீங்க செலவு பண்ணி இந்த சிலையை ஒரு அழகு பண்ணிக்கிறாருன்னா பபுலுக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றேன்னு சொல்லுங்க. ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டது இந்த சிலைக்காக கஷ்டப்பட்டோம், இந்திரா காந்தி சிலைக்காக கஷ்டப்பட்டோம். அப்ப கூட குறிப்பிட்டு தான் இந்திரா காந்தி சிலை ஓபன் பண்ண சொல்ல நசீரா பார்த்து ராஜேஷ் பைலட் ஓபன் பண்றாரு. ராஜேஷ் பைலட் என்னது ஓபன் பண்றாரு. நாங்க ஒரு 200 பேர் வெளியே விட்டாங்க, எங்க உள்ள உள்ள அப்ப கூட குறிப்பிட்டு தான். இது இந்த குறிப்பிட்டு தான் நீங்க காங்கிரஸ் வந்தது. காங்கிரஸ் யாரும் வளர்க்கணும்னு சொல்லி எல்லாம் வந்தது. இப்ப சொல்றாரு வள்ளல் சாருக்கு நான் பெருமை சொல்றேன். சம்பிங் யாரும் சேர்மன் இருந்தாரு, காங்கிரஸ்காரெல்லாம் பேசணும்னு சொன்னாங்க. வெல்கம் பண்றேன், இது உண்மையான வெல்கம் தான். காங்கிரஸுக்கு தைரியம் இல்லை, பேசுறதுக்கு தைரியம் இல்லை, உண்மை சொல்றதுக்கு தைரியம் இல்லை. ரூபமா எம்எல்ஏ செயலை சேர்ந்துருக்காங்களா, இல்ல சம்பிகை வேலை செஞ்சுருக்காங்களா,
அதுக்கு முன்ன அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, அதுக்கு முன்ன என்ன செஞ்சு அதெல்லாம் சொல்றதுக்கு தைரியம் இல்லை. யாராவது கூட ஒருத்தர் சொன்னா கேஎஸ் முனியம்மன் என்ன செஞ்சாரு? நீங்க கேஎஸ் முனியம்மன் தான் நீங்க பிஜிஎம்எல் எம்ப்ளாய்ஸ் பண்ணுங்க, அங்க வேலை செய்யறாங்கன்னா ஒர்க் ஷாப், அது கேஎஸ் முனியம்மன் பண்ண சாதனை. அது யாரும் மறக்கூடாது. காங்கிரஸ் எல்லாம் செய்யலன்னு சொல்லக்கூடாது. காங்கிரஸ் சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து மெட்ராஸ் இது துக்கம் மெட்ராஸ் போதுன்னா மார்க் போட்டு துக்கம் பண்ணா நம்முடைய கேஎஸ் முனியம்மா சாங்கியன் பண்ணா. ஏன் பிஜேபி கவர்மெண்ட் ஒண்ணும் பண்ணல? ஏன் ஓவர் பிரிட்ஜ் பண்ணாரு கேஎஸ் முனியம்மா? ஏன் நீங்க ஒண்ணும் பண்ணல? அது யாரும் நமக்கு கேட்கறது இல்லை. கேட்காத உட்காந்து சும்மா மேடம் பின்னால சுத்தின்னு மேடம் வந்த பிறகு ஜே போட்டுரு, அது இல்லை. நம்ம எதிர்க்கானா அதை எதிர்க்கணும், தைரியம் வந்து எதிர்க்கணும். நீங்க சம்திங் சொல்றாரு மேடம் பத்தி இவ்வளவு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, எந்த ஏக்கரும் பண்ணல. பக்கா தெரியும், ஊருக்கே தெரியும் எத்தனை ஏக்கர் பண்ணிக்கிறது, எத்தனை 100 ஏக்கர் எங்க வச்சு ஒண்ணுல யானை கலந்து சும்மா வந்து சும்மா போனாலுக்கு எந்த எம்எல்ஏ பண்ணல, தங்கம் இல்ல. சிஎம் அவர் பண்ணல, டிஎஸ் பண்ணிருந்தார் அவர் பண்ணல, பக்தவசனம் பண்ணல. இன்னைக்கு 2 பேர் வந்தீங்க, ராமகா வந்து சம்திங் அந்த 100 ஏக்கர் எங்கிருந்து வந்துச்சு? ரூபா பின்னாடி எதுனா ஒரு 100 அடி இருக்குதுன்னு சொல்லு, நான் அரசியல விட்டு போயிடுவேன். இல்ல ஒரு 10 அடிக்குதுன்னு சொல்லி விட்டுருவேன். நீங்க எல்லாம் கேட்கணும். கேட்காது காங்கிரஸ்காரெல்லாம் கேட்கணும். காங்கிரஸ் விட்டா தானே நீங்க காங்கிரஸ் ஒற்றிவா சேர்த்தா தானே ஃபர்ஸ்ட் முன்னாடி ஒரு பாட்டு ஆயிடுக்குது. காங்கிரஸ் இல்ல நீ சொன்னதால சொல்றேன் சார். காங்கிரஸ் எல்லாம் ஒற்றுமை, காங்கிரஸ் எல்லாம் ஒற்றுமை இல்லைன்னா பேனர் பாலிடிக்ஸ் ஜாஸ்தி ஆயிடுது. இந்த பேனர் கம்பெனி நான் தான் கேட்க காங்கிரஸ் பேனர் இது தெரிஞ்சுக்கணும். நீ போட்டான்னா போடா கட்டின அப்படி கேட்கு. ஜெய்பால் பூ கடைக்கு விளம்பரம் தேவையில்லை. என்னைக்குனாலும் எங்க இருந்தாலும் போய் பூ வாங்கி ஆகணும். நாங்கெல்லாம் சீனியர் காங்கிரஸ் தெரியும் எல்லாருக்குமே. நீ போனாதான் பேனர்ல அது எல்லாரையும் அரணிச்சு போட்டாதான் அது காங்கிரஸ் ஒற்றுமையா இருக்கும். கேட்கறான் ஒருத்தன், ஏமா நீங்க இல்ல நீங்க இல்ல இதுல என்ன உனக்கு நீ தான் தெரியும். இது வந்து நைட்டு 1 மணிக்கு சண்டை போட்டு, நைட்டு 1 மணிக்கு சண்டை போட்டு எனக்கு 1:30 மணிக்கு போன் பண்றான். ஆனா வந்து பேனர் அதை பத்தி கவலை இல்லை, விடுப்பா போட்டுக்கிறீங்களா போடுங்க. மேடம் வந்து ஓபன், ராகுல் காந்தி நீங்க ராஜீவ் காந்தி ஓபன்னா 21 வருஷமா நீங்க சிலை ஓபன் பண்ண. இன்னைக்கு 26 வருஷமா அந்த சிலை ஓபன் பண்ணாது. நீங்க நம்முடைய எம்எல்ஏ கையில ஆயிடுதுன்னா எம்எல்ஏக்கு எப்படி நன்றி சொல்லணும் எல்லாம் சொல்லணும். நான் லாஸ்ட்ல ஒரு ஜே போடுவேன், எம்எல்ஏக்கு ஜே போட்டு நம்ம எழுதிடலாம். ஏன்னா இந்த சிலையை வந்து வெங்கலத்துல வச்சுக்கணும். நான் என்ன கேட்கிறேன், பபுல் கிட்ட நீ சொல்ற எம்எல்ஏம்மா சந்தோஷம், நீ வந்து சிந்தா வெங்கலத்திலே வச்சுக்கலாம். நீ ஒண்டியே வெங்கலத்திலே வச்சுக்கலாம். நாங்கெல்லாம் கூட தேவையில்லை. ரூபாமா மனசு வச்சிருந்தா டாக்டர் அம்பேத்கர் எப்படி செஞ்சியோ அதே போல இங்க வந்து நீங்க செஞ்சுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்து என்னுடைய கோரிக்கை, இந்திரா காந்தி சிலை அது சம்பத்குமார் இருந்தாலும் சரி, ஜெய்பால் வச்சிருந்தாலும் சரி, யார் வச்சிருந்தாலும் சரி, அதை நீ வெங்கலத்துல பண்ணியே ஆகணும்னுதான் என்னுடைய கோரிக்கை. அது ரூபா கையில தான் ஆகணும். எம்எல்ஏ ரூபா கையில தான் அந்த சிலை ஆகணும். இதுவும் ஆயிடணும். ஏன்னா நீங்க ஆகஸ்ட்ல நல்லா சொன்ன போல நல்ல நாள், இந்த நல்ல நாள்ல டாக்டர் அம்பேத்கர் சிலையை ஓபன் பண்ண, ராகுல் காந்தி ராஜீவ் காந்தி சிலையை ஓபன் பண்ண, இன்னைக்கு இந்திரா காந்தி சிலை கை கூட வண்டி பிடிச்சு ஏணி கூட இல்லாத நான் அப்ப ரஷீத் கானை வச்சு அந்த ஏணி பண்ணி முனிசிபாலிட்டில 25,000 ரூபாய் வாங்கி பண்ணேன். அப்ப எம்பி வரார், கேஜ் மணியா போறார், நான் பிளட் கேம்ப் பண்றேன். உஷா கூட அந்த டைம்ல பிளட் எல்லாம் குடிச்சு என்னுடைய கேங் எல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க. அப்போ ஏணி இல்லாத ரஷீத் கான் பண்ணு. அதனால அந்த ஏணியை கூட ஒதுக்கிறியம்மா, தயவு செஞ்சு வெங்கலத்துல நீ வைக்கணும். அதுல இல்ல பிளட் கொடுத்தது டேவிட் கொடுக்கல, விஷ்ணுகாந்த் கொடுத்தாரு, தர்மா கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. நாங்க ஒண்டியில நீங்கதான் டீம்னு சொல்றேன். அதனால அந்த சிலையா கூட நீ இந்த சிலையா வந்து தயவு செஞ்சு வெங்கலத்துல வைக்கணும், என்னுடைய கோரிக்கை. 2வது வந்து எதிர்கட்சிங்க நிறைய வந்து நம்மளுக்கு விமர்சனம் பண்றது அது மாமூல், கட்சியில வந்து எல்லாம் இருக்கும். அதுக்கு ஒரு டீம் பண்ணி பிரஸ் டீம்னு வச்சுக்கிட்டு பிரஸ் டீம் மூலியமா அவங்களுக்கு யாருக்கு என்னென்ன பேசணும், யாருக்கு என்ன அட்டாக் பண்ணணும் கொடுக்கணும். நமக்கு கொடுக்கறது இல்லை. சம்திங் சொல்லிட்டான் ரூபாய் எந்த சைட் பண்ணிட்டுக்குது, எந்த வீடு பண்ணிட்டுக்குது, ஏதோ ஒரு வீடு ஆபீஸா வச்சுக்கிறோம், அவ்வளவுதான்.
அது கூட நம்ம சொந்தமா காசு கொடுத்து வாங்கிக்கணும். இன்னைக்கு வந்து சப்சிடி 100 ஏக்கர்ல பண்ணிட்டு ஃபேக்டரி போட்டு மாசம் 15 லட்சம் 20 லட்சம் அவருக்கு வருது இன்கம். நம்மளுக்கு யாருன்னா வருதுங்களா? வரல. அதனால அவர் பேசுறதுக்கு தகுதி இல்லாதவரு அவர் பேசுறாரு. 4 வருஷமா எங்க போனாங்கன்னு தெரியல, அதுக்கு முன்ன எங்க போனாங்கன்னு தெரியல. இப்ப வந்துக்கிறாங்க. எலெக்ஷன் கிட்ட வந்து இன்னொரு 1 வருஷம் 7 மாசம் எலெக்ஷன் இருக்குது. அந்த எலெக்ஷனுக்காக வராங்க. நீங்க நம்மளுடைய சகோதரி இந்த ஊர் எம்எல்ஏ என்னென்ன செய்துக்கிறாங்க, என்னென்ன பண்ணிக்கிறாங்க, என்னென்ன பட்டியலிட்டு ஒரு வீடு வீடா போயிட்டு கொடுத்து அவங்களுக்கு பார்க்கணும். நம்ம வந்து பேஜ்ல சொல்லிட்டு போறோம், லைட் போட்டாங்க ரைட். ஆனா நிறைய பேர் பப்ளிக் எல்லாம் சொல்றான், ஆண்டர்ஸ்மெண்ட் வந்து சர்க்கிள் இருந்து சுராஜ்பால் சர்க்கிள் வந்து கெம்பாபுரம் மட்டும் ரோடு நல்லா இருக்கு. அதே போல பெமல் இருந்து சராஜ்பால் சர்க்கிள் மட்டும் ரோடு நல்லா இருக்கு. விடியத்துக்கு இஸ்லாம் பாயிண்ட்ல இருந்து சர்க்கிள் கொண்ட பார்த்தா ரோடு நல்லா இருக்கு. எங்க ரோடு நல்லா இல்லை, எங்க லைட் இல்ல, எங்க தண்ணி இல்ல, வீடு போய் வெட்டு எங்க இல்லை, எல்லாத்திலையும் நம்ம கொண்டுக்கிற சாதனை இருக்கு. இங்க நம்ம சொல்றதில்ல, சொன்னோம் சொன்னாதான் மக்களுக்கு தெரியும். அதனால எதிர்கட்சி சொன்னதான் இருக்குவோம், அதுக்கு வீட்டுள் இன்னைக்கு என்னுடைய 7th வார்டுல 2 சாதனை ட்ரைனிங், போலீஸ் ட்ரைனிங். டாக்டர் பரமேஷ் வந்து அடிக்கால் நின்று போனார், நம்முடைய எம்எல்ஏ அடிக்கால் நின்றாங்க. இது யாரும் செய்யாத சாதனை. இது சொல்லணும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 14 கோடியில் அது சேர்த்துக்கிறாங்க. அதே போல டாக்டர் அம்பேத்கருடைய பள்ளிப்பக்கம் 7th வார்டுல நன்கு. அதே போல உன்னன் சொல்ல போனா கெஸ்ட் ஹவுஸ், அந்த காலத்துல வந்து அந்த மீட்டிங் போட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் மீட்டிங் போடுவோம். ஒரு விஐபி கெஸ்ட் ஹவுஸ் இல்ல. யாருன்னா வந்தா ஒரு மினிஸ்டர் வந்தா தகர்த்து கூட வசதி இல்லாத சூழ்நிலை சொல்லும். அதுக்கு வந்து 7 லட்சம் ரூபாய்க்கு 7 கோடி ஒதுக்கி அந்த கெஸ்ட் ஹவுஸ் நல்லா பண்ணுறாங்கன்னா அந்த ஊருக்கு அழுகாங்க. யாரா வந்து பாக்குறா, சப்போஸ் இண்டஸ்ட்ரீஸ்கார வரா, என்னப்பா ரோடு நல்லா இல்ல, வசதி இல்ல, நாங்க எங்க இண்டஸ்ட்ரீஸ் போறோம். இப்ப வந்து பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ்கார ஐயோ கண்டிப்பா ரோடு போறோம். நீங்க இண்டஸ்ட்ரீஸ் வந்து வந்தா பிசினஸ்காரெல்லாம் கேக்குறீங்க, 100% வருது. இண்டஸ்ட்ரியல் ஸ்மார்ட் கட்டம் தான் வருது. இதுக்கு காரணம் நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட், சித்தராமையா கவர்மெண்ட், டிகே சிவகுமாருடைய கவர்மெண்ட்ல ரூபாவுடைய தலைமையில கன்னியாகுமரியில ஒரு இண்டஸ்ட்ரியல் 100% வந்தே வருது. அதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்க யாரோ ஒருத்தர் காங்கிரஸ் இதே போல ஒரு நிகழ்ச்சியில உங்க நிகழ்ச்சியில கூட நீங்க ஒரு கமிட்டி பண்ணீங்கன்னா, இந்த கமிட்டி மூலியமா இந்த சிலையை எப்படி ஓபன் பண்ணோம், இந்த சிலைக்கு எப்படி திடீர்னு பண்ணீங்க. ராஜீவ் காந்தியுடைய பர்த்டே முன்னிட்டு இருந்தாலும் தள்ளி போட்டு ஒரு மினிஸ்டர் வந்து ரூபாயமா மனுஷன் இருந்தா சிஎம் வந்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு பெருமை இருக்கும், இந்த ராஜீவ் காந்திக்கு ஒரு பெருமை இருக்கும். ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ண குடும்பம். இன்னைக்கு மெட்ராஸ்ல பீஸா அவரு கால் ஒரு சைடு, தலை ஒரு சைடு, முன்ன ஒரு சைடு இருந்துதான் நீங்க ராஜீவ் காந்தி நம்ம தியாகம் பண்ணணும். அவருக்கு நம்ம வந்து ஒரு சிஎம்மோ இல்ல டெப்டி சிஎம்மோ ஐடியா நம்முடைய கேஎஸ் புனியாப்பாவோ இல்ல இந்த ஊர் இந்த சிலைக்காக பாடுபட்ட நசீர் அஹமதோ இவங்களெல்லாம் கூட்டு பண்ணியிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா இருந்தாலும் இந்த சிலை ஓபன் பண்ண நீங்க பண்ணவர், அதுக்கு உங்களுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டுக்கிறேன். எங்க காங்கிரஸ் நாங்க செய்யாத சாதனை செய்துக்கிறேன். நான் உங்களுக்கு மனமான நன்றியை தெரிவிக்கிறேன். நான் அதிக பேசுதான் இன்னும் பேசிட்டே இருக்கணும். இல்ல உடனே சொல்ல போனா இந்த சிலை வந்து துணி கட்டு கீழ்கிட்டே இருக்கும். அந்தனி வந்து அந்த துணி கட்டணுவோம். இந்த துணி கட்டுறவன் அந்தனி தான், வேற எல்லா காங்கிரஸும் பார்த்துட்டு போவாங்க. என்ன பண்றது, அவனுக்கு பெய்த்து காங்கிரஸ் பெய்த்து, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி மலை பெய்த்து அது செய்யும். ஆனா இன்னைக்கு துணி கீழ்காட்ட அழுக்கும், இன்னைக்கு செலவு ஒழிக்காட்ட அழுக்கும். இன்னைக்கு படிக்கிறார் நான் பபுளுக்கு எப்படின்னு நன்றி சொல்றேன். அதே போல பபுள் என்னோட ரிக்வெஸ்ட் கூட சொல்றேன், மேடம் செய்யறதுக்கு முன்ன ஷாஜாத்துக்கு எத்தனையோ காங்கிரஸுக்காக நிறைய அவருடைய அப்பா எங்களுக்கெல்லாம் நிறைய பண்டு கொடுத்துக்கிறாரு. எங்களுக்கு பண்டு எலெக்ஷன் டைம் கொடுத்துக்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, ஒரு 5 லட்சம் 8 லட்சம்
முதல் சேர்த்த அக்டோபர் 31 இந்திரா காந்தி செத்த நாள் அன்னைக்கு ஓபன் பண்ணது என்னுடைய கோரிக்கை நான் சொல்றேன். உங்க 2 பேருக்கும் சரி 3 பேருக்கும் எம்எல்ஏ சேர்ந்து அவங்க குடும்பம் சேர்ந்து நாங்களும் ஒரு 5 லட்சம் கொடுக்கணும் டொனேஷன். தயவுசெய்து சேர்ந்து அது இந்திரா காந்தி மெட்ரோ செலமா சேர்ந்தீங்கன்னா இந்த அக்டோபர் இந்த மாசம் இன்னும் 2 மாசம் தாங்க. அது நீங்க நவம்பர் பர்த்டே அன்னைக்கு பண்ணலாம். செத்த நாளுக்கு தேவை அது சேர்ந்து கொடுக்கணும்னு கேட்டு எனக்கு வாய்ப்பு அளித்த பபுல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். மீண்டும் இதே போல காங்கிரஸ் ஒற்றுமை பண்ணோம், காங்கிரஸ் யூனிட் பண்ணோம். காங்கிரஸ் பீஸ் ஆகிற ஜெய்பால் பார்த்தா ஒரு குரூப், ஜெய்பால் கிட்ட ஏன் பேசுறேன், அவங்க வேற குரூப் ஆச்சு எல்லாம் விட்டு ஜெய்பால் தான் காங்கிரஸ் வந்தது. அதுக்கு பிறகுதான் எல்லாம் வந்தது. அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், ஹிஸ்டரி தெரியணும். அவன் சம்பளத்தை எங்க இருக்கிறான், மேடம் சம்பளத்தை விட்டுக்கிறாங்க. அவன் எனக்கு விரோதி இருந்தா கூட சரி, நான் பேசணும்னா கூட சரி, அவனை கூட்டுக்கணும். இப்ப முத்த நம்ம கூட்டினத போல முத்தாண்ண நாங்க இல்லைன்னா கேட்ட முத்தாண்ண போட்டுக்கிறேன். அவர் கூட்டினது பாவம் உகார வச்சுக்கணும். இந்த சலுகை காரணமே நானும் அவனை தான், சலுகை காரணம் நானும் அவனை தான். அந்த சலுகையை பண்ணோம் பாவம், அதனால விட்டுக்கிறீங்க. அவன் இதெல்லாம் அவருடைய எண்ணத்துக்கு இல்ல விட ஆச்சு. சரி ஒற்றுமை பண்ணு, யூனிட் பண்ணு. மேடம் கிட்ட மேடம் நல்லவங்க, மேடம் நல்ல மனசுக்குது. மேடம் எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும்னு பண்ணுது. ஒரு 4-5 பேர் என்ன பண்றீங்கன்னா குரூப் பண்ணி இவன் வேணா அவன் வேணா இவன் வேணா, நாளைக்கு இவன் போயிட்டான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் விட்டுட்டு குரூப் இல்ல தலைவர குரூப் இல்லையா, குரூப் இல்லன்னு சொல்ல இடமானிக்கா அப்படியெல்லாம் பேசாத. குரூப் இல்லைன்னு சொல்லாத, விட்டு குரூப் இருக்குது அது ஒன்னா சேருன்ற நான் சொல்றேன். நீ பேசுனா தாசி பேசுது. அதனால நான் என்ன சொல்றேன், குரூப் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரூபா பின்னால எம்எல்ஏ பின்னால கெட்டி பண்ணு. பிளாக் நீ வந்தா நல்லா சரியா போகுது. நீ தான் வந்துரு, நானும் வரேன்பா. தூரம் நின்று நீங்க என்ன வந்தா வானான்றீங்களா? நல்ல விட, நான் பேசுறதுக்கு என்ன விட, இல்லன்னா நீ பேசு. பார்ட்டி மீட்டிங் சேர்ந்தது. இது பார்ட்டி மீட்டிங், ராஜீவ் காந்தி பார்ட்டியுடைய சிலை. இது வேற சிலை இல்ல. இது நம்ம சேர்ந்துக்கிறது பப்ளிக் அங்கதான் சொல்ல வேண்டிய. நீ காங்கிரஸ் கருத்தான கேட்கலாம், வேற யாருன்னா வந்துக்கிறீங்க. நாங்க என்ன சொல்றோம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எம்எல்ஏ பின்னால நில்லுங்கன்னு தான் சொல்றோம். நான் முதல்ல தப்பா ஒண்ணு சொல்லிய ஆச்சா, எல்லாம் ஒன்னா சேர்ந்து போனாதான் நம்ம கட்சி 130 2 டைம் எம்எல்ஏ ஆகிக்கிறோம். நிரந்தரம் நம்மளாம் ஒன்னா சேர்ந்து ரூபாவை எம்எல்ஏ பண்ணா, நம்மளாம் ஒன்னா சேர்ந்து நிரந்தரம் எம்எல்ஏ பண்ணா, அடுத்து மினிஸ்டர் ஆகும். இந்த டைம் மினிஸ்டர் ஆகிற சான்ஸ் கொஞ்சம் பேர் மிஸ் ஆச்சு. அடுத்து நம்ம சேர்ந்து இண்டஸ்ட்ரியில இன்னொரு டாக்டர் அம்பேத்கர் பவன்ல இதெல்லாம் சேர்ந்த பிறகு இந்த ஊர்ல மீண்டும் எம்எல்ஏ வந்தது எல்லாம் பாடு பண்ணணும் தான் என்னுடைய ஆசை. நான் தப்பா உங்களுக்கு சொல்லுங்க எங்க சாரி கேட்கிறேன். ஏன்னா நான் நல்ல சொல்றதான் நான் கேட்டுக்கிறேன். பார்ட்டியை வளர்க்கணும் தான், பார்ட்டியை வளர்க்கறதுக்கு ஒருத்தருக்கு அடிப்பட்டுக்கிறோம், உதப்பட்டுக்கிறோம், பார்ட்டி எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறோம், அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கினே நீங்க செய்யணும். நான் சொல்றது உங்களுக்கு புண்படலாம். இந்த புண்படி இப்படி சொல்லி தான் நம்மளாம் கேட்கிறோம் கீழே, புரியுதா? எல்லாம் அப்படி சொல்ல நானு நீ கொஞ்சம் விட்டுணும் செய்யலாம். இந்த சிலை ஓப்பனுக்காக பபுல்கம் சரி, சாஜாத் சரி, என்னோட சார்பில் மேடத்துக்கு நம்ம ஒரு கோஷம் போட்டு நீங்க எல்லாம் கோஷம் ஜோரா பண்ணணும். அது மேடம் ஃபேமிலி போய் தரணும். அந்த கோஷம் அப்படி கட்டணும். தயவு செஞ்சு நான் சொல்றேன் வேஷம். ரூபா எம்எல்ஏக்கு வாழ்க வாழ்க, ரூபாவா வாழ்க, வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க. இவள் தான் காங்கிரஸ். Admission open for lab technician, Golden City College of Paramedical Science, LWF Center, BML Nagar, KGF. Interested students contact the below phone number. Paramedical Diploma in Medical Lab Technology, Health Inspector, Medical Image Technology, Operation Theatre Technology. Eligible students are 10th pass and 2nd PC pass or fail. Pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Hamburg and Dindigul style biryani.
100% Venus Biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Peak. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamira Bemmal Nagar, KGF.